ஹாய் கைஸ், இது வந்து ஒரு ஃபோல்டர். இந்த ஃபோல்டரில் எப்படி நம்ம வந்து இமேஜ் ஐக்கானை வந்து ஆட் பண்ணுறது பற்றி பார்த்தலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸில் தான் அந்த இமேஜ் வந்து இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் தான் இமேஜ் வந்து இருக்குது. இப்போ ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூவில் வந்து ஃபோல்டர் நேம் ஈவன் டைப் பண்ணிட்டு ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகாது. ஏன் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகலைன்னா அது வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் தான் இருக்குது, ஐக்கான் ஃபார்மேட்டில் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜ் டு ஐக்கான் கன்வெர்ட்டர் ஆன்லைன் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி எந்த வெப்சைட் வேணால் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து onlineconverter.com இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் உள்ள இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு ஓப்பன் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிருக்கு. அப்லோட் ஆகிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த இமேஜ் வர வரை வெயிட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வந்துருச்சா. இப்போ வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் ஃபைல் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஃபோல்டர் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து திஸ் பிசி லோக்கல் டிஸ்க் எஃப்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி ப்ரௌஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு திஸ் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் டிஸ்க் எஃப்ல தான் இருந்துச்சு, அந்த வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்து அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தா நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல். பை எஸ்.